இவங்க பேசும்போதே கவிதை மாதிரி பேசுவாங்க. மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காதும்பா, இது ஊர்ல சொல்றது. இது எங்க போய் அவன் படிச்சான் என்ன? மாடு இழைச்சாலும் கொம்பு. இவன் பேசுறதே அப்படி பேசினா நாம் எப்படி கவிதை எழுதுறது? எங்க ஊர்ல ஒப்பாரி பாடும்போது பாடுவான், அந்த மலையில எரியிற தீ இப்போ மனசுல எரியுதடான்னுவா. ஜவாது மலை அடிவாரத்தில் நின்று கொண்டு இரவு நேரத்தில் பாடுகிற போது ஒப்பாரி பாடுறவ பாடுவா, அந்த மலையில எரியிற தீ இப்ப என் மனசுல எரியுதாடா. இந்த மலையில எரியிற தீ வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியாது, வாரக்கணக்கில் எரியும். அது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி எரியுமான்னு தெரியல. இங்க கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஜவாது மலை போன்ற மலை அடிவாரங்களில் இருந்தால் வாரக்கணக்கில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு பெண் கணவனை இழந்தவள் அல்லது தந்தை இழந்தவள், அவள் அந்த ஒரு வரி சொல்றாள்னா அந்த மலை எப்படி எரியுது, மனசு எப்படி எரியுது, இரவு தோறும் எரியுது, ஊரறிய எரியுது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்போ முடியும் அது? இந்த படிமத்தை அவள் எங்கிருந்து பெற்றாள்? இப்படிப்பட்ட ஒரு மொழியில ஒரு கவிஞனாக இருப்பதுங்கிறது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம். ஒரு கவிதைக்குள்ள தொல்காப்பியன் சொல்றான், நீ கவிதைன்னு உள்ள போனீங்கன்னா 3 இருக்கும். ஒன்று என்ன, என்ன கண்டென்ட், என்ன பொருள், அது உரிப்பொருள். அது எங்க நடக்குது, அந்த நடக்கும்போது என்னென்னலாம் இருந்தது, இந்த 3க்கும் ஒரு பிணைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ கார்காலம் அப்படின்னா அப்போ புணர்ச்சி என்று சொன்னா, பாலை என்று சொன்னா, பிரிவு என்று சொன்னா, எல்லாத்துக்குள்ள ஒரு அங்க இருக்கிற உயிரினத்துக்கு, அங்க நடக்கிற சம்பவத்துக்கு ஒரு பாட்டு சொல்றோம் பாருங்க. அந்த உரிப்பொருள் எப்படி, உரிப்பொருள் கருப்பொருள் ரெண்டுத்துக்கும் ஒரு பிணைப்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன். அதிலிருந்து அண்ணன் கிட்ட போகலாம். இந்த காண மஞ்சை அப்படின்னு ஒரு தொடங்குகிற ஒரு பாட்டு, நீங்கள் முழுசாக அதன் பிறகு படிங்க. அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான கபிலனுடைய பாட்டு. காண மஞ்சை அறையின் முட்டை வெயிலாடு முசுவின் குருளை உருட்டும் குன்ற நாடன் கேண்மை அப்படின்னு அந்த பாட்டு கபிலர் பாட்டு. ஒரு 6-7 வரி தான். தலைவி தோழிக்கிட்ட சொல்கிறான், அவனா கூட இருக்கிற நட்பு அழகானது தான். யாருக்கு அழகானது? போனாலும் பரவாயில்லைன்னு இருக்கலாம் இல்லை, அவன் பிரிஞ்சாலும் பரவாயில்லை, அவன் எங்கே போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிற ஆளுங்க இல்லை, அவளுங்களுக்கு இது அழகானது, அது மகிழ்ச்சியானது என்று இவ்வளோதான் அவள் சொல்கிறா. போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறா இல்லை, அவளுக்கு நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறவ இல்லை, வருந்துற. சரி, இவ்வளவுதான். இதில் எப்படி கவிதை கொண்டு வரான்னா, அவன் மலைநாடன், மலையில் இருக்கிறவன். எப்படிப்பட்ட மலைநாடன்? பாறை மேலே குரங்கு குட்டிகள் முட்டைகளை எடுத்து விளையாடி கொண்டு இருக்கின்றன. என்ன முட்டை? மயில் முட்டை. எங்க இருக்கிற மயில் முட்டை? மஞ்சம் புல்லு இருக்கிற புதர்களில் இருக்கிற மயில் முட்டையை கொண்டு வந்து விளையாடி கொண்டு இருக்கிறது. தூக்கி போட்டு விளையாடுது, குரங்கு குட்டிங்க விளையாடுது. அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிற தலைவனோடு கொண்ட நட்பு நல்லது. யாருக்கு நல்லது? போனா பரவாயில்ல, இன்னொருத்தர் இருக்கான்னு நினைக்கிறா பாருங்க, அவளுக்கு நல்லது. இவ்வளவுதான் அந்த பாட்டுக்கு. இப்ப இதுல என்ன அந்த கருப்பொருள்ங்கிறது? இந்த முட்டை குரங்கு. இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்றால், அந்த முட்டையும் காதலும் ஒன்று என்று சொல்கிறார். அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அது அடைகாக்கப்பட வேண்டியது. காலந்தாழ்த்தினா அது கெட்டு போகும் அந்த ஓலம் முட்டை. காதல்ங்கிறது முட்டை மாதிரி தான், அது அடைகாக்கப்பட வேண்டியது. அது சம்பந்தப்பட்ட இருவர் சம்பந்தப்பட்டது, குரங்கு சம்பந்தப்பட்டது இல்லை. ஆனால் இந்த ஊரார்கள் குரங்கு மாதிரி முட்டையை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான், இது அது கூட தெரியாமையும் பாட்டுக்கு கிடக்கிறானேன்னு சொல்கிறான். அவ்வளோதான். அதெல்லாம் விளக்கமே இல்லை. ஆனால் நாம் படிக்கிற போது 2 குரங்கு குட்டிகள் முட்டையை தூக்கி போடுகிற அந்த மனப்பதற்றம் நமக்கு வந்துடுது. ஐயோ, என்ன ஆகுமோ இந்த ஊரில், இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற அந்த நட்பு, அந்த காதல் என்னவாக மாறுமோ, இந்த குரங்குகள் என்ன செய்யுமோ என்கிற பதற்றம் உருவாக்குதில்லை. இப்படி ஒரு உச்சத்தை கொண்டு வந்தவர்கள் நாம. யானை போது மூங்கில் கழிய உடைக்குது, புலி வர்ற சத்தம் கேக்குது, விட்டு ஓடிடுது, அந்த மரப்பட்டையில் ஆடிக்கொண்டு இருக்கிறது போல இருக்கிறது என் மனசு என்று சொல்வாள். அவ்வளவுதான். ஒன்று தின்னு இருக்கலாம், இல்லையா உடைக்காம விட்டுருக்கலாம். விட்டுட்டு ஓடி போச்சு பாருங்க, அப்படி இருக்கான் அந்த தலை. விட்டுட்டு போயிட்டான், கிழிச்சதுனால மரப்பட்டையில் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, அப்படி இருக்குடா என் மனசுங்கிறா. இதை விட வேற எப்படி சொல்ல முடியும்? இப்படி உச்சம் தொட்ட அந்த மொழியில் ஒரு கவிஞனாக அடையாளம் அடைவது என்பது அது சில பேருக்கு தான் வாய்க்கும். அதில் முதன்மையானவர் கவிஞர் அண்ணன் ஜெயபாஸ்கரன் அண்ணன். திணை என்ற சொல்லில் கூட உரையாசிரியர்கள் பல்வேறு குழப்பங்களையும் பல்வேறு புதிய புதிய தகவல்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கார். திணைன்னா என்ன அப்படிங்கிறதே பெரிய சவாலாக இருக்குது. அது நிலமா இல்லைங்கிறாங்க.
நிலமும் தான். ஒழுக்கமா இல்லை, ஆனா ஒழுக்கமும் தான். இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுமே நமக்கு கலைச்சொல் ஆழ பொருள் புரிந்த கவிதையான, மொழியே கவிதையான ஒரு இடத்தில் நின்று கொண்டு கவிதையில் தனக்கென ஒரு இடம் பிடிப்பது என்பது சவாலானது. மரபான ஓசையை அவர் பெற்றிருக்கிறார். நமக்குள்ள ஒரு மரபான ஓசை இருக்கிறது. ஆசிரியப்பாவுக்குன்னு ஒரு ஓசை இருக்கு. நீங்க படிக்கும் போதே ரெண்டு ரெண்டா படிக்கலாம். நின்ற சொல்லர் நீடுதோர் இனியர் என்றும் என் தோல் பிரிவர். நீங்க எல்லா ஆசிரியப்பாவையும் இப்படி படிச்சுக்கிட்டே வரலாம். யாயும் யாயும் யாராகியாரும், எந்தையும் நொந்தையும் என்முறை, ரெண்டு ரெண்டாவே படிக்கலாம். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, இப்படியே படிச்சுக்கிட்டே வரலாம். சினிமா பாட்டில் கூட இளையராஜா வெற்றி பெற்ற பாட்டு எல்லாமே இந்த ரெண்டு ரெண்டா இருக்கிறது தான். மச்சான பாத்தீங்களா, மலவாழ தொப்பு, ரெண்டு ரெண்டா. இப்படிதான். அதுதான் நமக்குள்ள உயிரில் இருக்கிற ஓசை. அதுதான் ஆசிரியப்பாவின் ஒரு ஓசை. இது அண்ணன் ஜெயபாஸ்கரனுக்கு வாய்த்திருக்கிறது. அவர் கவிதை படிச்சீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டாக சொல்லுகிற அந்த மரபை அவருக்குள்ள இருக்கு. நீங்க படிக்கும்போது, அவர் படிக்கும்போது கேட்கணும். இதில் கூட இந்த மகள் பற்றிய கவிதையை பார்த்தீங்கன்னா அப்படிதான் எழுதியிருப்பார். இந்த மரபான ஓசையை கைவரப்பெற்றவர் அண்ணன் ஜெயபாஸ்கரன். அதற்கடுத்து மரபான ஒரு அகத்திணை மரபில் இருக்கிற கூற்று முறையில் இருக்கிற அந்த குரலை இவர் பதிவு செய்திருக்கிறார், புதிதாக பதிவு செய்திருக்கிறார் என்று நான் இந்த கட்டுரையில் எழுதியிருக்கேன். எப்படி ஒரு அகத்திணை கவிதையை யார் யார் சொல்லுவது? தலைவி சொல்லலாம், தலைவன் சொல்லலாம், செவிலி சொல்லலாம், நற்றாய் சொல்லலாம். இப்படித்தான் இருக்குமே தவிர தந்தை சொன்னது போல எதுவுமே சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு கூட கிடையாது. அப்பா இருப்பாரு கவிதைக்குள்ள, என்னமா அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்க, கால் செவந்துரு போது என்று சொல்லுகிற அப்பா கவிதைக்குள்ள இருக்காரு. ஆனா அம்மா பொண்ணை பத்தி நற்றாய் சொல்றா. என் பொண்ணு எப்படி வாரா தெரியுமா, ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம, நற்றாய் சொல்லியிருக்கா. 2000 வருஷம் மரபுல எங்கேயாவது குடும்ப வாழ்க்கையை பற்றி அப்பா சொல்லியிருக்காரா என்று சொன்னால் இல்லை. இப்ப நவீனமா எழுதுகிறவர்கள் கூட சிறு பிள்ளையாக இருக்கிற பெண்ணை பற்றித்தான் அதிகமாக எழுதுகிறார்களே தவிர திருமணம் செய்து கொள்ளுகிற, காதலிக்கிற, திருமணம் செய்து போன பெண்ணை பற்றி யாராவது எழுதியிருக்கிறார்களா என்றால் பிருந்தா சாரதி போன்றவர்கள் தான் சொல்லணும். யாராவது அப்படி ஒரு நூலை தனியாக எழுதியிருக்கிறார்களா என்றால் இல்லை. திரைப்பட பாட்டில் இருக்கு. காமராசன் கூட நல்ல பாட்டை எழுதியிருக்காரு, அற்புதமான வரி இருக்காரு. காலங்கள் மாறி வரும், காட்சிகள் இங்கே. சின்ன பொண்ணா இருந்தா அப்பா இல்லைன்னா சாப்பிட மாட்டா, அப்பா கூடவே தூங்குவா, அப்பா கூடவே ஓடி வருவா. வளர்ந்துட்டா கல்லூரிக்கு போறா, படிக்கிறா, வேலைக்கு போறா, காட்சி மாறுது. ஒரு ஆடவனை தேர்ந்தெடுக்கிறா, ஓடி போறா, காட்சி மாறுது. காலங்கள் மாறி வரும், மாறுதுதான். இந்த யதார்த்தம் புரியுதுதான். ஒரு துணையை தேடுவது என்பது பெண்ணுக்கு இயல்பானது தான். ஆனா இந்த நியாயங்கள் ஆறுதலை கூறுவது எங்கேன்றா, இந்த இதெல்லாம் நியாயம்தான், எனக்கு எப்படி அது ஆறுதல் ஆகும்னு ஒரு தந்தை சொல்லுகிற குரல் ஒரு பாட்டுல இருக்கும். காமராசன் எழுதியிருக்காரு. ஆனா திரைப்பட பாடல் தாண்டி கவிதைக்குள்ள அப்பா சொல்லுவது போல ஏதேனும் ஒரு பாட்டு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்ற அந்த தேடலுக்கு பதில் சொன்னவர் தான் கவிஞர் அண்ணன் ஜெயபாஸ்கரன். திருமணம் செய்து கொண்ட பெண்ணை பற்றி, திருமண வாழ்க்கையை பற்றி முதன்முறையாக அப்பாவின் பல்வேறு வகையான கேள்விகளுக்கும் ஆதங்கத்திற்கும் பல்வேறு வகையான வேதனைகளுக்கும் பதிலாக இந்த நூலை ஆக்கி தந்திருக்கிறார். இது தமிழ் சமூகத்திற்கு, வாசகர்களுக்கு, கவிதை வாசகர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. அப்பா என்னென்னலாம் நினைப்பார், திருமணம் பண்ணிக்கிட்டு போன பொண்ணை பற்றி அப்பா என்னென்னலாம் நினைப்பார், அவளுக்கு எத்தனை கனவுகள் இருந்தது, ஒற்றை கனவுல அது எப்படி எல்லாம் போயிருச்சு. ஒரு மாங்கன்று, இதை புரிஞ்சுக்கணும்னா அண்ணன் ஜெயபாஸ்கரன் வீட்டுக்கு போகணும். அங்கே சுற்றி இருக்கிற அந்த மாங்கன்னையும் தென்னங்கன்னையும் பார்த்தா தான் புரியும் ஏன் இவர்கிட்ட இந்த மாங்கன்று இதெல்லாம் ஏன் வருது என்றால் அவர் அப்படி தான் வாராரு. சின்ன சின்ன செடி வீட்டுக்கு போகும்போது சொல்லாரு, என்னை கேட்காமையே ஏகப்பட்டது முளைச்சிருதுப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, தேங்காய் பலாப்பழம் விழுது. அப்படிப்பட்ட இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு மனிதனுக்கு அந்த கவிதைக்குள்ள இயல்பாகவே மாங்கன்று இருக்கு, நான் அதை கொஞ்சம் தள்ளி நட்டேன், அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா சொல்றாரு, நான் நட்டது புதைகுழியிலா அல்லது
ஒரு சின்ன குழியிலா என்று அந்த அந்த கவிதையை சொல்லுகிற இடம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரே ஒரு கவிதையை மட்டும் உங்களோடு அந்த கவிதையை வாசித்து விட்டு அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட பகிர்ந்து விட்டு விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன். மகளே, நீ பருவம் எய்தியவுடன் தடைபடுவது போல தடதடத்து அதிர்ந்து ஒரு வழியாய் தொடர்ந்தது உனது பள்ளி கல்வி. பின்னர் கல்யாணம் வரைக்கும் படிக்கிறேன் என்று அழுது கல்லூரிக்கு போனாய். அதற்கு பிறகு உனது கல்வித்திறனின் அடிப்படையில் வேலைக்கு போனாய். இங்கிருந்து போகும்போதும் ஒரு நல்ல வேலையோடு தான் போனாய். உனக்கு தெரியாதா என்ன? குனிந்து குமைந்து வியர்த்து விறுவிறுத்து வேருக்கு நீர் வார்ப்பவர்களும் நிமிர்ந்து நின்று கிளைகளில் கனிவரித்து சுவைப்பவர்களும் வேறு வேறானவர்களாக இருக்கிறார் மகளே, எங்கும் எப்போதும் என்ற ஒரு கவிதை. செடி நட்டு தண்ணி ஊற்றி உரம் போட்டு உழைச்சி வளர்க்குறான் ஒருத்தன், அதை நின்று கனிபறித்து சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள் இன்னொருத்தன். அது மகள் விஷயத்தில் அது நடக்குது. இவ்வளவுதான் கருப்பொருள். இதில் மகள் இருக்காளா? இருக்கா. எங்க இருக்கா? மரமா இருக்கா. வளர்த்து ஆளாக்குகிறேன், யாரோ சாப்பிட்டு போறான், யாரோ பண்ண. இதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது என்று ஒரு தந்தை, ஒரே ஒரு மகளை பெற்ற தந்தையினுடைய வேதனைன்னு ஒன்று இருக்கும் இல்லை? அது வந்து மரத்தை வச்சு, மாமரத்தை வச்சு, தென்னை மரத்தை வச்சு ஒரு கவிதை எழுதுகிறார். இப்படி பல்வேறு வேதனைகளை, பல்வேறு கேள்விகளை, பல்வேறு வகையான அனுபவங்களை நமக்கு தந்திருக்கிற நூல் தான் இந்த கவிதை நூல். இது மகள் இருந்த வீடு என்று சொன்னால் இது மகள் தானா என்றால் இல்லை. கவிதையின் போக்கு ஒரு காலத்தில் நடந்த அனுபவங்களை சொன்னது. அது சங்க காலம். அது போராக இருக்கலாம், அகமாக இருக்கலாம். பிறகு அதில் திரண்ட அறக்கருத்துக்களை, அற உணர்வுகளை சமூகத்திற்கு ஊட்டியது. அது அற நூல் காலம். அது திருக்குறளோ நாலடியாரோ அதோ தனி மனிதனை பற்றியெல்லாம் இருக்காது. ஒரு சமூகத்திற்கு அற உணர்வை தூண்டியது. பிறகு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பக்தி உணர்வை இலக்கியங்கள் தூண்டின. எல்லாருக்கும் பக்தி உணர்வு வரணும்னு சொல்லிட்டு. ஒரு காலகட்டத்தில் விடுதலை உணர்வை தூண்டின. ஒரு காலகட்டத்தில் மொழி உணர்வை தூண்டின. கவிதையின் வாயிலாக பொதுமக்களுக்கு, தனி மனிதன் கிடையாது, எல்லாருக்கும் மொழி உணர்வு வேணும், எல்லாருக்கும் தமிழ்நாட்டு பற்றிய உணர்வு வேணும். இது ஒரு காலம். இன்னைக்கு 2090களுக்கு பிறகு ஒரு போக்கு மாறி இருக்கிறது என்றால் என்னன்னா, நவீன காலம், நுகர்வு கலாச்சாரம் அடித்து நொறுகுற காலத்தில் அந்த பழைய வாழ்க்கையை வாழ்ந்த, அந்த 80க்கு முன்னாடி வாழ்ந்த, 45 வயது 50 வயது தொட்ட இங்கே இருக்கிற இயக்குனர்கள், லிங்குசாமி அல்லது சீனராமசாமி போன்ற இயக்குனர்களுக்குள்ள இருக்கிற தேடல் என்னன்னா, 80க்கு முன்னாடி தமிழகம் பார்த்த, அனுபவித்த அந்த அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை கொண்டு வந்து மறுபடியும் நிறுத்துகிற வேலையைத்தான் இந்த 2000 வருகிற கவிதையை செய்கிறது. நான் ஊருக்கு போறேன், நான் அந்த வானத்தை பார்க்கணும் என்று எழுதுகிறார் லிங்குசாமி. நான் ஊருக்கு போகலான்னு, ஏன் சென்னையில் வானம் இல்லை? இல்லை. சீனராமசாமி எழுதுகிறார், என்னுடைய எழுத்தில் எனது வாழ்க்கை இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று எழுதுகிறார். எங்க வாழ்க்கை? கிராமத்தில் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு. அப்போ 2000க்கு பிறகு ஒரு கவிதை போக்கு என்ன இருக்குன்னா, இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இழந்த அந்த 80க்கு முன்பான ஒரு அற்புதமான வாழ்க்கையை மீண்டும் நம்மிடையே கொண்டு வந்து காட்டுவது தான் இந்த 90களுக்கு பிறகு வருகிற அல்லது 2000க்கு பிறகு வருகிற கவிதையின் போக்காக இருக்கிறது. அந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இழந்தவற்றை மீட்டு கொண்டு வருகிற அந்த நுட்பமான ஒரு பொருளை வைத்து பார்த்தால் இது மகள் இருந்த வீடாக நான் நினைக்கலாம். தமிழகம் மகள் இருந்த வீடாக இருக்கிறது. அந்த 80க்கு முன்னாடி தமிழகம் இருந்த அந்த சுற்றுச்சூழல் கெடாத, உறவுகளோடு இருந்த இளம்பெறை கவிதையெல்லாம் தான் உறவுகளை தேடுறது, அப்பாவை தேடுறது, அம்மாவை தேடுறது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நாங்கள்லாம் எப்படி அனுபவிச்சோம் தெரியுமா, இந்த நீர்நிலைகள் எப்படி இருந்தது தெரியுமா, அள்ளி தண்ணி குடிப்போம் தெரியுமா. இப்படி சொல்லுவது என்ன அப்படின்னா, இந்த வருகிற தலைமுறைக்கு இந்த மகள் இருந்த வீட்டை பற்றி சொல்வதுதான் இந்த கவிதையாக இருக்கிறது. அதுதான் மகள் இருந்த வீடு. மகளான்னா மகள் இல்லை, மகளான்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மகளை நாம் இழந்து இருக்கிறோம். அது அல்லது எங்கேயோ கொடுத்துருக்கோம். இழந்திருக்கணும்னா பலி கொடுக்கல, இழந்து கொடுத்துருக்கோம். அந்த மகளை பற்றிய நினைவுகள் தான் இந்த தொகுப்பாக இருக்கிறது. வாங்கி நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்லி அறிமுகப்படுத்த வாய்ப்பளித்த அண்ணன் ஜெயபாஸ்கரன் அண்ணனுக்கும் மேடையில் இருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம் தெரியும். நன்றி. பாக்கியராஜ் சார் சொன்னார், இளம்பெறை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கரடி வித்தக்காரன் எடறி விழுந்தா கூட வித்ததானா.
கரடி வித்தைக்காரரு எடறி விழுந்தா கூட வித்தை தான். தெரியாமல் உள்ள எடறி விழுந்துட்டா கூட அது வித்தையில் ஒரு பகுதியாக பார்க்கப்படுமா பார்வையாளரால் வித்தை. அதுபோல் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த மேடையில் இருக்கிறவர்களை நீங்கள் தான் வயதில் மூத்தவர். நானெல்லாம் உத்தரமேரூரில் ஒரு மாத சம்பளம் 200 இது 20 ரூபா வார சம்பளத்துக்கு வேலை செய்யும்போதே வாரம் 18 ரூபாய்க்கு ஜிப்பா துணி வாங்கிடுவேன். உங்களால் ஜிப்பா துணி வாங்கி அது எம்பராய்டிங் பண்ணுறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு வரணும். அது பஸ்ஸுக்காரன் காசு கேட்குறான்னு உத்தரமேலேருந்து காஞ்சிபுரத்துக்கு சைக்கிளே வந்து ஜிப்பா தைச்சிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போனால் யாருமே பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுவேன். அதே போல் கண்ணாடி தேவையே படலை என் கண்ணுக்கு கண்ணாடி. இருந்தாலும் சென்னைக்கு வந்து எனக்கு இப்போ நினைவு இருக்குது, பாரிமுடியில் அமர் ஆப்டிகல்ஸ்னு ஒரு கடை, பேரோடு சொல்கிறேன், இப்போ அந்த கடை இருக்குது, அமர் ஆப்டிகல்ஸ். அங்கே வந்து 60 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கினேன். போயிட்டு தேவைப்படாத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினீர்கள். கலை இலக்கியத்துறைக்கு நான் வருவதற்கு அந்த 80களில் எனக்கு ஒரு காரணமாக இருந்தீர்கள். நீங்கள் ஒரு இலக்கியவாதி அல்ல என்று சொல்கிறீர்கள், ஆனால் உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் ஒரு இலக்கிய தரம் சார்ந்தவை. பாக்யா பத்திரிகை அப்படித்தான், அழகழகான பத்திரிகை, அதில் இருக்கிற பொன்மொழிகள். அப்துல் ரஹ்மான் லிங்குசாமி சொன்னார், ஆலாபனை தொடர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியது. அந்த விருதுக்கு இந்த பத்திரிகையிலே அந்த தொடர் வந்தது என்றால் பாக்யராஜ் சார் நடத்தின பாக்யா பத்திரிகையில் அந்த தொடர் வந்தது. அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது. குட்டி கதைகளை தொடங்கி வச்சு ஒரு நியாயம் கற்பிச்சு ஒரு அழகழகாக இருக்கும் குட்டி கதைகள்லாம். ஒரு ராஜா வராரு, ராஜா வந்த உடனே எல்லாம் திரட்டி அடிக்கிறாங்க, ஓரம்போ ராஜா வராரு. ஒருத்தன் கேட்குறான், யார் ராஜா? என்ன இப்படி கேட்குற? எதிர யானை மேலே வராருல அவர் தான் ராஜா. எது யானை? என்னோட திமிர அவனுக்கு, கீழே நடந்தவதில்லை அதான் யானை. மேலே உட்காந்துருக்காருல அவர் தான் ராஜா. எது கீழே எது மேலே? மறுபடியும் கேட்டேன் நான். சார் சொன்ன கதை. கோபம் வந்து அந்த சிப்பாய் அவனை கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, எது கீழே எது மேலே நான் கேட்குறேன், இப்போ நீ கீழே இருக்கிற, நான் மேலே இருக்கிறேன். அவன் கேட்டானா, எது நீ எது நான் அப்படின்னாங்க. எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் என்பதற்கு வந்த குட்டி கதை அந்த கதை. தொடர்ந்து அதை படிப்பேன். அவர் தீவிரமான ரசிகர். அதே போல தான் அந்த லிங்குசாமி சொன்னது அந்த கதையில். கிழக்கு போகிற ரயிலில் ஒரு கல்யாண காட்சியில் ஒளிபெருக்கில் சத்தம் கொடுத்துருப்பாங்க, கோனேரிக்கு கந்தசாமி 5 ரூபா, அவர் 10 ரூபான்னு மொழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் பேச்சோட பேச்சா மயிலு புருஷ சப்பானி 5 ரூபா அப்படின்னு சவுண்டு வரும், அவ்வளோதான். இது எவ்வளோ பெரிய இணக்கம் பாருங்கள். மயிலுன்னு இருந்தார், மயிலு நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. நான் உனக்காக காத்திருப்பேன் மயில் சொல்கிறாங்க. ஜெயிலுக்கு போனார், தண்டனை அனுபவிச்சார், திரும்ப வந்தார், கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அங்கே மொய்யதுற அளவுக்கு ஒரு பண்பட்டுருக்கார். ஏன்னா அவர் எப்படி கவலைப்பட்டவர்னா, எவன் என்ன கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றான், எல்லாம் சப்பானி தான் கூப்பிட்றான்னு கவலைப்பட்டவர். அவர் கல்யாணத்துக்கு வந்து மொழி எழுதியிருக்கிறார். ஆக தமிழ் இலக்கிய சினிமா உலகத்தில் ஒரு புரட்டி போடுகிற தன்மையை செய்தவர், வெகு மக்களுக்கான களமாக தமிழ் சினிமாவை மாற்றியவர், பெண்களுக்கான தாய்மார்களுக்கானதாக அதை மாற்றியவர், அவர்களை ரசிக்க வைத்தவர் என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போனால் பாக்யராஜ் சார் அவர்கள் இருந்த வேண்டும். அவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இன்னொரு லிங்குசாமி சொன்னார், அவரையும் பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டேன். ஆனால் இதே எனக்கு போதுமானது, நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். தொடர் லிங்குசாமி அவரை சந்திக்கும் போது உடனே ஒரு கவிதை சொல்லுங்கள், உடனே ஒரு கவிதை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்யராஜ் சார் உடனே கவிதை சொல்லுங்கள். ரொம்ப புத்தக காட்சியில் வரும்போது திடீர்னு சொல்கிறாரு, நீங்கள் அந்த கவிதை சொல்லுங்கள், அந்த பை கவிதை சொல்லுங்கள், யார்கிட்டே சொல்லுங்கன்னு சொல்கிறார். திடீர்னு அந்த மாதிரி ஒரு இது நடந்தணும். லிங்குசாமி எங்கே சொன்னாலும் நான் உடனே கவிதை சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். அப்படி தான் ஆலமரம் கவிதை அவருக்கு சொன்னேன். அதான் பை கவிதையை பாக்யராஜ் சாருக்கு சொன்னேன். கண்ணிமிக்கும் நேரத்திலே என் கைப்பையை களவாடி கொண்டு போனவனை குறித்து கவலைப்படுகிறேன் நான். என்னால் யூகிக்க முடியாத ஒரு இடத்தில் வைத்து அதை பிரித்து அவன் எப்படியெல்லாம் குழம்பியிருப்பான். அவனையும் அழைக்கிற இலக்கிய கூட்ட அழைப்பதிகளை என்ன செய்ய போகிறான்? கொடுத்த கடனை கேட்டு என்னை மிரட்டி கொண்டிருக்கும் மனோகரின் கடிதத்துக்கு என்ன பதில் எழுத முடியும் அவனால்? இப்போதைக்கு தர முடியாது என்பதற்கான எல்லா காரணங்களையும் விளக்கி மனோகரனுக்கு நான் கடிதம் எழுதி விட்டதை எப்படி அறிவான் அவன்? மதிப்புரைக்கு வந்திருந்த அந்த மட்டமான 2 நூல்களை பாராட்டி தொலைப்பானா ஒரு வேலை. எக்கேடும் கெடட்டும். இனி கைப்பையை களவு கொடுத்தது குறித்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியும், அதை களவாடியது குறித்து அவனுக்கு ஒரு துயரமும் என்றைக்கும் எஞ்சியிருக்கும். இனி கைப்பையை திருட அவன் துணியும் போதெல்லாம் ஒருவேளை அது என் பையாக இருக்குமோ என்று அஞ்சியே தீர வேண்டும் அவன் என்று ஒரு கவிதை. இது தினமணி கதிரில் வந்த கவிதை. பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப அந்த கவிதையை சொல்லுவார். அவர் சிறந்த கவிதைகளோட ரசிகர். அதனால் அவர் கூட பயணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
தொடர்ந்து அவர் போன ஜனவரிக்கு எனக்கு அடித்து அந்த பேனாவை எழுதுகோள் விலையுயர்ந்த பேனா எனக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுத்தாரு. பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன். தொடர்ந்து அதில் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு வாழ்கிற மக்களுக்கு வாழ்கின்றவர்கள் பாடம்படி சொல்லுவாங்க. நமக்கு முன்னோடி படைப்பாளி ஏற்படுத்துகிற தாக்கங்கள் சொன்னார் இல்லையா, சீனி ராமசாமி ரொம்ப அழகாக சொன்னார். அது கவிஞன் என்பவன் ஒரு உயிர், அவன் இன்னொரு உயிராக ஒரு கவிதையை பெற்றெடுக்கிறான். அதனால் ரொம்ப அற்புதமான அழைப்பாக உங்களை நான் மதிக்கிறேன். நீங்கள் இந்த விழாவுக்கு வந்ததை என் பெருமையாக நான் கருதுகிறேன். அவர் சொன்னதைப் போல இந்த அரங்கம் அடர்த்தியான அரங்கம். என் அன்பு புலிக்குட்டி பர்வீன் சுல்தானா இந்த மேடையில் பேசியிருக்க வேண்டியவர் அவர். ஆனால் அவருடைய நேர மதிப்பு, அந்த நேர மதிப்புக்கு இருக்கிற பண மதிப்பு, இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே நன்கொடையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக ஒரு பில்லை நான் சிவகுமார் சார்கிட்ட தர முடியாது. எனவே தயங்கி யோசித்து கொண்டிருந்தேன். உடனடியாக கேள்வி போட்டு வாழ்த்து தெரிவித்து புத்தகம் வேண்டும் என்று சொல்லி, புத்தகம் எங்கே இருக்கிறதே தெரியாத அளவுக்கு 25 புத்தகத்துக்கு பணத்தை உடனே அனுப்பிச்சிட்டாரு பர்வீன் சுல்தான். அழகழகான வந்திருக்கிறாரு. ஆர்ஆர் பிரியாணி, சேலம் ஆர்ஆர் பிரியாணி, என் அன்பு நண்பர், நீங்கள் அவரை பார்த்துருக்கலாம், தமிழ்ச்செல்வன். அவர் தன்னுடைய 54வது சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையை யாழ்ப்பாணத்தில் திறந்து விட்டு 2 நாளைக்கு முன்னே தான் வந்திருக்கிறார். 54வது கடை. அவர் சொன்னார், எல்லோரும் கொழும்பில் போய் தான் தொழில் ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் ஏன் யாழ்ப்பாணத்தில் வந்து தொடங்குறீன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், யாழ்ப்பாணத்தில் என் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், என்னாளி என்ற வேலைவாய்ப்பு, என் நிறுவனத்தின் உணவை அவர்கள் உண்ண வேண்டும் என்று நான் சொன்னேன்னு சொன்னேன். உழைப்பால் உயர்ந்தவர் பாக்யராஜ் சார்கள் அறிமுகமானவர், இயக்குனர் எல்லாருக்குமே அறிமுகமானவர். சிறந்த சபை இந்த சபை. நம்ம சர்வோதயா ராமலிங்கம் சன் செய்தி வாசிப்பாளர், கவிஞர் புனித ஜோதி, நம்ம ராஜிகண்ணன், எல்லாவிடும் மேலே என்னுடைய இனிய நண்பர் வி ஹரிதாசன். நீங்கள் பட்டியல் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ அழகாக மொத்தமாக வந்திருக்கீங்க. இங்கே இருக்கிற பாதி பேர் நூலாசிரியர் தான் சார். இங்கே இருக்கிற பாதி பேர் நூலாசிரியர் தான், சிறந்த நாடறிஞ்ச கவிஞர்கள். அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் விரைந்து என்னுடைய பேச்சை நான் முடிவு செஞ்சுருவேன். இது நன்றி கூறுகிற விழா தான் இந்த விழா. இந்த சபை என்னுடைய ஒரு நன்றி சொல்லும் பொருட்டு அமைக்கப்பட்ட ஒரு சபை இந்த சபை. இந்த பக்கம் வந்து பணம் கவிஞர் பச்சியப்பன் அப்படின்றே வரேன் நான். பச்சியப்பன் வந்து மிகச்சிறந்த ஒரு கவிஞர், என் மதிப்புக்குரியவர். இந்த நூலை நீங்கள் படிச்சிங்கனாக்கா அதில் எழுதியிருக்கிற அணிந்துரையில் நான் என்ன ஒரு புதிய இடத்துக்கு என்னை அவர் கூட்டி போயிருக்கார். புதிய இடத்துக்கு நீ இதுதான் என்று என்னை அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறார். அவருடைய ஒரு கவிதையே போதும் அவர் யார் என்பதற்கு. அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கொலை என்றது தலைப்பு. சலசலத்து ஓடும் வாய்க்காலின் பக்கம் இருந்தன உன் வேர்கள். தலைப்பு கொலை. சலசலத்து ஓடும் வாய்க்காலின் பக்கம் இருந்தன உன் வேர்கள். நீண்டு உயர்ந்த கிளைகளின் நுனி பற்றி அடுக்கடுக்காய் கூடு கொட்டும் சிட்டுக்குருவிகள் பேச்சு துணைக்கு இருக்கும் எப்போதும். வெயிலில் அலைந்து மந்தையோடு வரும் இடையர்களுக்காக நிழலில் முடிந்து வைத்திருப்பாய் அவர்களுக்கான தூக்கத்தை. காம்புதிர்க்கும் பழங்களை கொத்தி கொண்டு பாடல்கள் தந்து போயின குயில்கள். காம்புதிர்க்கும் பழங்களை கொத்தி கொண்டு பாடல்களை தந்து போயின குயில்கள். ஏனை கட்டி குழந்தைகளை போட்டுவிட்டு போன நடவுக்காரியிடம் பாடல் தருவதற்காக மீண்டும் மீண்டும் பூத்துக்கொண்டே இருந்தாய் மரம். உன் சருகுகளிலும் தளிர்களிலும் எண்ணற்ற பாடல்கள். ஒரு மரத்தில் ஒரு மாசி மாதத்தின் முகூர்த்த வேளையில் கோடாரிக்கு தொழில் வைத்தேன் நான். ஒரு மாசி மாதத்தின் முகூர்த்த வேளையில் கோடாரிக்கு தொழில் வைத்தேன் நான். கட்டிலாய், கதவாய், ஜன்னலாய், தண்ணி கூட. கட்டிலாய், கதவாய், ஜன்னலாய், மேசையாய் என் வசதிக்கேற்ற அளவிற்கு செய்த பின் மீதத்தை கொளுத்தி சூளை போட்டுக்கொண்டேன். பிறகு உன் பாடலை என்ன செய்யலாம்னு யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இது போதும் கவிஞர் பச்சியப்பன் யார் என்பது. மிகச்சிறந்த படிப்பாளி. அவர் வந்து ஆய்வுரை நிகழ்த்தியது எனக்கு மிகப்பெரிய பெருமை. பச்சியப்பனுக்கு அருகிலே அமர்ந்திருப்பவர் யார் என்றால் கவிஞர் இளம்பெறை. என் ரசிகர் தனமாக நான் சொன்ன ஒரு பாடலை நீங்கள் இன்றைக்கி பேசியிருக்கணும். அதை நீங்கள் பாடலை, அப்பாவை பற்றிய ஒரு பாடல் கேட்டிருக்க வேண்டிய நீங்கள் அந்த பாடலை. அற்புதமான கவிஞர். நான் யாரும் இல்லை என்பது அவருடைய கவிதை. வார்த்தை கொக்கிகளால் இதய தசை மாட்டி இழுத்து என் குருதி சுவை பார்க்க விரட்டாதீர்கள் என்னை. வார்த்தை கொக்கிகளால்
இதய தசை மாட்டி இழுத்து என் குருதி சுவை பார்க்க விரட்டாதீர்கள் என்னை. என் வலிகளில் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருக்கும் உங்களின் இலக்காரங்களிலிருந்து மீண்டெழுகிறேன் ஒரு பறவையாக. என் மனம் தனி, என் முகம் தனி, என் குரல் தனி. யார் மகள், யாருடைய மனைவி, எவரின் தாய் என என் சுயமழித்து சார்புக்குள் தள்ளும் கேள்வி ஆயுதங்களால் தொடர்ந்து என்னால் கீறுபட்டு கொண்டிருக்க முடியாது. பல்லாயிரம் ஆண்டு தழும்புகளோடும் காயங்களோடும் நான் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த உயரத்து மலையின் உச்சியில் நின்று உறக்க கத்துவேன், நான் யாருமில்லை, நான் தான் என்று. நன்றி இளம்பரை. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பிரசாத் என் அன்பு மகன். அவர் எப்போவுமே அப்துல் சமத் சொல்லுவார், எல்லோருக்கும் நிழல் கருப்பாக இருக்கும், ஜெயபாஸ்கர் நிழல் மட்டும் சிவப்பாக இருக்கும் என்று சொல்லுவார். அப்படி ஒரு ஆர்வம் அவருக்கு. அப்படி தான் பாக்யராஜ் சார் பார்க்கணும், தொடர்ந்து என்னுடைய நலம் விரும்பி எனக்கு நிழல் தரக்கூடியவர். அழகழகாக அப்பப்போ அவருக்கும் தோணும், ஐயா நான் ஒரு பாடல் கவிதை எழுதியிருக்கிறேன் சொல்லுங்கன்னா அண்மையில் ஒரு கவிதை சொன்னார், முழமுழமாய் முன்னேறி கொண்டிருக்கிறாள் பூக்காரின்னு ஒரு கவிதை. ஒரு கவிஞராக மாறி இருக்கிறார். முழமுழமாய் முன்னேறி கொண்டிருக்கிறார் பூக்காரி. அது மாதிரி லிங்குசாமியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது எதுவுமே இல்லை. என் உயிர் நண்பர், மிகச்சிறந்த கவிஞர், பண்பாளர், தியான பயிற்றுனர், நல்ல ஓவியர், நல்ல விளையாட்டுக்காரர், அது மட்டுமல்ல ஒரு தயாரிப்பாளர், திரைப்பட இயக்குனர், அதே போல் சிறந்த ஹைக்கூ கவிஞர். அவருடைய ஹைக்கூ கவிதைகள் தான் அவரின் பால் என்னை மிகவும் ஈர்த்தது. பிருந்தாசாரதியும் நானும் அவர் கவிதைகளில் மயங்கியவர்கள். அவர் கவிதைகளை குறித்து நான் ஆய்வு செய்து ஒரு நூலே எழுதியிருக்கிறேன். மரத்தடியில் வகுப்படுகிறார் ஆசிரியர், கற்றுக் கொடுக்கிறது மரம் என்ற ஒரு கவிதை. குழந்தைகள் விளையாடுகிற மரத்தடியில் பழைத்தை நழுவ விடுகிறது அணில் என்ற ஒரு கவிதை. ஒரு மரத்தை சாய்த்து தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது, நீ ஒரு முறை மீட்டி வை, ஒரு வனம் உருவாகட்டும். நீ ஒரு முறை மீட்டி வை, வரவன். கூழாங்கல்லில் தெரிகிறது நீரின் கூர்மை. எனக்கு விக்கல் வரும்போதெல்லாம் அம்மா சொல்கிறாள், யாரோ நினைக்கிறாள் என்று. எனக்கு கோபமாக வருகிறது, யாரோவா நீ? வண்டியை நிறுத்தி என்னிடம் வழி கேட்டாயே, எனக்கும் ஒரு வழி சொல்லிட்டு போயிருக்கலாம் அல்லவா? நகைச்சுவைக்கு நகைச்சுவை, தத்துவத்துக்கு தத்துவம். மயான கூரையின் மீது காக்கையின் சத்தம், யார் வரப்போகிறார்கள்? நிலவொளியில் மயானம், அமைதியாய் வெட்டியான், எங்கோ ஒதுந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ. கேட்கும்போதே நடுங்கும் உடம்பு நமக்கு. நிலவொளியில் மயானம், அமைதியாய் வெட்டியான், எங்கோ ஒதுந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ. முதலில் ஆற்றில் தண்ணீர் இல்லை என்றார்கள், இப்போது ஆறே இல்லை என்கிறார்கள். செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு. அந்த எறும்புக்கு இருக்கிற நாகரிகம் இன்னைக்கு பல பேர் கிடையாது. செருப்பில் ஏறி பார்த்து எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அங்கே தான் இருக்கின்றன அந்த எறும்புகள். அந்த எறும்புகள் அங்கேயே தான் இருக்கின்றன, இறங்க மறுக்கின்றன. ஆனால் நீங்கள் அப்படி கவிதை எழுதியிருக்கிறீர்கள். அற்புதமான கவிதைகள், நல்ல நகைச்சுவைக்கு சொந்தக்காரர், டைமிங்காக சொல்லுவார் எல்லாத்தையுமே. நானும் இருந்தாலும் போயிட்டு இருக்கும்போது ஒரு இதர கண்டெய்னர் லாரி அப்படி திரும்புது, எங்கள் கார் நின்று போச்சு. உடனே என்ன பிறந்தா, என்ன இது இவ்வளோ பெரிய வண்டி திரும்புது அப்படின்னு கேட்குறாரு லிங்குசாமி. ஒன்றும் இல்லை, அது ஹுண்டாய் கம்பெனிலேருந்து காரை ஏற்றிக்கிட்டு வர கண்டெய்னரு துறைமுகத்துக்கு போகுது அப்படின்னாரு. அப்போ டக்குன்னு லிங்குசாமி சொன்னார், அப்போ எதிர வர்றது ஒரு வண்டி இல்லையா? எதிர வர்றது ஒரு வண்டி இல்லையா? நிறைய சொல்லுவார். என்ன கவியை, அவன் படத்தை நான் பார்த்துருக்குறேன், அவன் நடிப்பை நான் பார்த்துருக்குறேன், பார்க்கும்போதெல்லாம் நான் பாராட்டுவேன். எப்படி இருக்குன்னு அவர் கேட்பார். நான் சான்ஸே இல்லை, அருமையாக இருக்குன்னு சொல்லுவேன். திரும்ப வாய்ப்பு கேட்டு எனக்கு வாங்கி கொடுங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன்ல. சினிமாவில் இது சாதாரணமாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றுமே இருக்காது, சான்ஸே இல்லை. எதுக்கு சான்ஸ் இல்லை? இவனும் கேட்க மாட்டான், அவனும் சொல்ல மாட்டான். சான்ஸே இல்லை. ரொம்ப போலித்தனங்களால் கட்டமைக்கப்பட்டு இவனை அப்படியா சொல்கிறீங்க நம்புகிறான் அவன். அது மாதிரி அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு யதார்த்தமான மனிதர். அவர் மிக மிக யதார்த்தமானவர். அவர் அவருடைய தொழில் சிரமம் அது இதெல்லாம் இல்லை, அவருடையக்குள்ளே இருக்கிற மனிதமும் இலக்கியமும் அவரை வாழ வச்சுக்கிட்டே இருக்கு. எங்கே போனாலும் ஒரு கவிதையால் தான் அவர் வந்தார்.
ஒரே ஒரு கவிதை, இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள். சுஜாதாவுக்கு அது பிடிச்சி போச்சு. அந்த சுருக்கத்தை வச்சு ஒருத்தர் ஒரு கதையை திறந்துட்டார். அந்த கவிதையை போட்டு பெரிய லாண்ட்ரி நல்ல லாபகரமாக நடத்திக்கிட்டு இருக்கார். எல்லா கவிதைகளுமே வாழ்வியல் கவிதைகள். நம்ம செந்தில் பிரசாத் குறிப்பிட்டதை போல அவர் எழுதிய கவிதை நூல்கள் விட அவர் கவிதைகளை குறித்து எழுதப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை அதிகம். மலையாளத்தில், இந்தியில், ஆங்கிலத்தில் எல்லாம் அவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. ஆய்வு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், லீலா அம்பு ஒரு நூல் எழுதிட்டு இருக்காங்க, ஐயப்ப மாதன் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. பல கவிஞர்கள் விரித்து விரித்து ஏராளமான கவிதை. ஏன்னா ஒரு விதை மாதிரி போட்டுருவார், அது விருட்சம் மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கவிதைகளில். அது ரொம்ப நுட்பங்க. ஹைக்கூன்றது உற்பத்தி பண்ணுவது அல்ல, அது படைப்பது. ஒரு தியான மனநிலை, ஒரு வரத்தின் மனநிலை, அந்த மனநிலை தான் கவிதையை உங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது நீங்கள் அவர் கவிதைகளை படிக்கும்போது தெரியும். மிஞ்சி போனால் இது வரைக்கும் லிங்குசாமி 160 அல்லது 70 கவிதை தான் எழுதியிருக்கிறார். 160 கவிதைகளை நீங்கள் வரிசையாக போட்டால் 160 வரி தான் எழுதியிருக்கிறார். இப்படி நேராக போட்டின்னு வச்சுங்க, 160 வரிகள் தான் எழுதியிருக்கிறார். ஆனால் சென்றடைந்தது அதிகம். அதைத்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், நீங்கள் விளக்காக இருங்கள், உங்கள் வெளிச்சம் பயணித்து கொண்டே இருக்கட்டும் பார். எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு குரு அமைஞ்சார் அப்துல் ரஹ்மான். நிகழ்காலத்தில் அவர் கூட பழகிற வாய்ப்பு இது பண்ணுற அவங்களாம் உருவாக்கணுங்க. அவருடைய நீர் கவிதை எல்லா இடங்களும் நான் சொல்லுவேன். ஆக அந்த வகையில் இந்த நூலுக்கு அவருக்கு முழு உரிமை. அவர் வந்திருக்கிறாரு, என் இனிய நண்பர், என்னை பாதுகாவலர். எனக்கு இரவு 12 மணிக்கெல்லாம் கூப்பிடுவார், 1 மணிக்கு ஒரு கவிதை சொல்லுவார். சொல்லிட்டு அவர் தூங்குறாரான்னு நமக்கு தெரியாது, நான் தூங்க முடியாது, அப்படி ஒரு கவிஞர். இந்த பக்கம் சீனி ராமசாமி அவர் சொன்ன போல் இது போல் ஒரு சபையை அவர் களைகட்ட வைப்பார், நான் சொல்லவே இல்லை. அற்புதமான கவிஞர். 5-6 நூல்களை எழுதியிருக்கிறார். படைப்புகளில் மண் வாசம். ஒரு ஐயரை மீன் குழம்பு எப்படி எடுக்கணும், ஐயரை மீனை எப்படி கழுவணுன்ற காட்சி பார்த்து 2 நாள் எப்படிவாது சாப்பிடலாமா ஐயரை மீன்ற ஏக்கத்துக்கு தள்ளினவர் அவர். வாழ்வுன்னு ஒரு கவிதை பாருங்கள். நான் சங்கி, யார்? சீனி ராமசாமி. நான் சங்கியும் அல்ல, புரியும், அங்கியும் அல்ல, லுங்கியும் அல்ல, குடியிருக்கும் வீட்டுக்கு வாடகை தருவதற்கு நகரத்தில் குட்டிக்கரணம் போடும் மங்கி. இதை விட உங்களுக்கு வாழ்வின் யதார்த்தத்தை எப்படி சொல்லப்படும்? நேர்மைக்கு வழின்னு ஒரு கவிதை. தொழில் தர்மமில்லாத கடவுள் மறுப்பாளர்கள் ஜோராக வளர்கிறார்கள். தொழில் தர்மம் இல்லாத கடவுள் மறுப்பாளர்கள் ஜோராக வளர்கிறார்கள். கருணையற்ற ஆத்திகன் அம்பாள் பெருமை பேசி பூரிக்கிறான். இரு பக்கமுள்ள நேர்மையாளர்களின் கதி அந்தோ கதி. அவர்கள் நெருப்பில் நீந்தி அலைய வேண்டியிருக்கிறது. சீனி ராமசாமி. ஏன் இந்த மேடையிலெல்லாம் இவங்களை தேர்ந்தெடுத்து அழைத்தேன்னா, என் காலத்தில் என்னோடு எழுதுகிறவர்களோடு நான் கரம் கொடுக்க வேண்டும், என்னோடு எழுதுகிறவர்களை கட்டி தழுவ வேண்டும், அவர்களின் கவிதைகளோடு நேசிக்கிற உங்களை நான் பார்க்க வேண்டும். இது ஒரு நிர்வாக திறமை என்று நான் பார்க்கிறேன். ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி ஒருங்கமைக்கிறது, அதுக்காக ஒரு இடம் பார்க்குறது, புத்தகத்தை தயாரிக்கிறது, பேச்சாளர்களை ஒருங்கிணைக்கிறது, கேட்க வரவங்களை ஒருங்கிணைக்கிறது என்று ஏராளமான ஒருங்கிணைப்பு திறமை இதில் இருக்குது. என்னை நானே புதுப்பித்துக் கொள்கிறேன். பார்க்குறேன். 2017 நூல் வெளியீட்டு நடந்தது. முகவரி தொகுப்பு எங்கிட்ட இருக்குது. இந்த முறை பார்க்குறேன், நண்பர்களே, வருத்தமான செய்தி, 40 விழுக்காட்டினர் இப்போது இல்லை. 2019 நான் வரவேண்டாம் என் மகனை நூலை வெளியிட்ட போது இருந்தவர்கள் 40 விழுக்காட்டினர் இப்போது இல்லை. எஞ்சி இருக்கிறவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த உறவை நாம் தேடி தேடி பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது, அரவணைக்க வேண்டியிருக்கிறது. வாழ்க்கை ஒரு முறைதான் என்பதை எல்லோருக்கும் உணர்த்த வேண்டியிருக்கிறது. இது 2வது முறையாக இருந்தால் இன்னும் 10 பேர்ட்ட சண்டை போடலாம். ஒரே ஒரு முறை தான் இருக்கிறது. பெருமை தெரிவன் என்ற ஒரு கவிதை மகளை பற்றி எழுதியிருக்கிறாரு நம்ம சீனி ராமசாமி. விடிந்தும் விடியாமலும் உனக்கு தருவதற்குத்தான் கவிதைகள், வேறு எதற்காகவும் எழுதவில்லை. கண்ணீரை தவிர சிறந்த செல்வம் உலகில் இல்லை மகளே. ஒவ்வொரு சொல்லிலும் நான் இருப்பேன், பொண்ணுகிட்ட சொல்கிறார். வாழ்வை அதிகாரமில்லாத கவியின் சொற்களில் எளிய அன்பில் எழுதி வைப்பேன். உலகம் அறியும் நாளில் அது உனக்கு சிறு பெருமை சேர்க்குமாயின் அது போதும். இன்று பெய்யும் மழையெல்லாம் எனக்காக என்பது போல் இருக்கிறது என் தாய் பிறப்பே என்று மகளுக்கான கவிதை முடிக்கிறார். அற்புதமான கவிஞர்கள் தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லோருமே. அதே போல் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான காரணம்,
இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டது, அதற்காக என்னை வலியுறுத்தியது, பல முறை எனக்கு யோசனை சொன்னது எல்லாமே இங்கே இருக்கிற சிவகுமார் சார் தான். ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கெல்லாம் உறவுகள் முறிந்து விடுகின்றன. சொந்த உறவுகள் ஒரு 5,000 ரூபாய் பிரச்சனை கிளப்புனா அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்குவான். ஒரு 10,000 ரூபாய் பிரச்சனை கிளப்புனா நெருங்கிய உறவுலாம் காணாமல் போயிடும். ஆனால் லட்சக்கணக்கில் இந்த விழாவுக்கு செலவழித்திருக்கிறார். ஆனால் அதன் பொருட்டு அவர் கவலைப்பட்டதே இல்லை. விழாவை நடத்தும். நான் இந்த இசை மியூசிக் அகாடமியில் நடத்தணுன்றது எனக்கு எண்ணமே இல்லை. இதை நான் கற்பனை செய்து பார்க்க முடியாத இடம். இந்த பக்கம் வரும்போதெல்லாம் அந்த பக்கம் ஒரு தேநீர் கடை இருக்கும், அற்புதமான தேநீர் கடை. அங்கே 2 பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு தேநீர் சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதுதான் மியூசிக் அகாடமிக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு. அந்த இடத்துல தான் பண்ணணும், அங்கே தான் பண்ணுவோமே. என்ன இப்போ இல்லைங்க, ரொம்ப காசு அதிகமாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஏன் கொள்ள போகிறீங்க? எத்தனை பேருக்கு போண்டா சொல்லலாம் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லி இடத்த முடிவு பண்ணி இதுக்காக திட்டமிட்டு அதாவது சொல்லுவாங்க, எள்ளு தான் எண்ணெய்க்கு ஆயுது, எலி புழுக்க எதுக்கு ஆயுதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில். அதை விடுங்க, நான் அவங்களை கொச்சப்படுத்தலை பணியாளர்களை. அவர் நடத்துகிற எல்லா விழாக்கள்லையும் அவர் நிறுவனத்தின் பணியாளர்கள், சுனந்தினி நண்பர்கள் எல்லாரும் வந்து 10 பேர் இங்கே வேலை பார்த்துருக்காங்க இன்றைக்கி. இதுக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? என்ன செய்ய முடியும்? அவருக்கு நான் ஒரு பணம் தர முடியாது, கண்டிப்பாக முடியாது. அப்போ என் தமிழைத்தான் தர முடியும். அப்போ என் கவிதை எழுதுகிற பொறுப்பை அவர்கள் கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் எழுத வேண்டும் என்று ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதை நான் பேரூக்கமாக எடுத்துக்கொள்கிறேன். இது வந்துல சார், இப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு அவர் வந்திருக்கிறான்னு தெரியும். அப்படிலாம் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அதுக்கு 100க்கு 100 ஒற்றை காரணம் உங்கள் கரவொலியோடு சொல்லுகிறேன், ஐயா சிவகுமார் அவர்கள் தான். இப்படியாக மாவட்டத்துக்கு ஒருவர் கிடைத்தால் அல்லது தொகுதிக்கு ஒருவர் கிடைத்தால், நாடாளுமன்ற தொகுதிக்கு அல்லது எல்லா தொகுதிக்கும் ரிசர்வ் தொகுதிக்கும் சேர்த்து சொல்கிறேன், கிடைத்தால் அது இலக்கியவாதிகளுக்கு பெரிய வரமாக அமையும். இப்படித்தான் இலக்கியத்தை வளர்க்க வேண்டி இருக்கிறது. ஆரம்ப காலத்திலிருந்து இலக்கியம் பரவ வேண்டும் என்றால் பரவித்தான் ஆக வேண்டும். எனவே சிவகுமார் சார் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியாமல் கண்ணீர் மல்க நிறைந்த நெஞ்சத்தோடு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியூர்களிலிருந்து தான் நிறைய வந்திருக்கிறார்கள். அதுபோல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிற என் அன்பு தம்பி ஏகாம்பரம் ராஜசேகர், நீங்கள் தொகுப்புரை கேட்டிருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அவர் அவ்வளவு பாடுபட்டார். என்னை வண்டியில் எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக அலைந்தார். அற்புதமான கவிஞர். வரட்டி என்கிற அவருடைய கவிதை கேளுங்கள். அவர் நிகழ்ச்சி நெறியாளராக அவரை பார்க்காதீர்கள், ஒரு கவிஞராக பாருங்கள். தலைப்பு வரட்டி. வரட்டிகளை தட்ட மாடுகளின் சாணத்தை குவித்து மிதிக்கும் தருவாயில் பாட்டியின் ஆயிலும் சேர்ந்தே நசுங்கியது. புலிக்குட்டி நல்லா கேட்டுக்கிறீங்களா? சரி, புலிக்குட்டினா பர்வீன் சுல்தானா. வரட்டிகளை தட்ட மாடுகளின் சாணத்தை குவித்து மிதிக்கும் தருவாயில் பாட்டியின் ஆயுளும் சேர்ந்தே நசுங்கியது. சாண உருண்டைகளை வைக்கோல் கூலங்களில் புரட்டி வட்டமாக வரட்டி தட்டுவதில் எப்போதும் பாட்டியிடம் என் காம்பஸ் தோற்று போகும். வரட்டியில் ஒட்டிய ரேகைகளின் வழியே என் பாட்டியின் சரித்திரத்தை படிக்க இயலும். வீட்டுக்கு அருகிலேயே பள்ளிக்கூடம் என்பதால் மதிய உணவுக்கு வீட்டுக்கு வருகையில் வெயிலில் காய வைத்த வரட்டிகளை திருப்பி போடுவதே எனக்கான வீட்டு பாடமாக இருந்தது. அந்த வேலையை நான் கூட செஞ்சுருக்கேன். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி அந்த வரட்டியை திருப்பி போட்டு போ, நான் புரட்டுகிற புத்தகமாக அது நடக்கும். பெண்ணுக்கு எனக்கான வீட்டு பாடமாக இருந்தது. வரட்டியில் ஒட்டியுள்ள வைக்கோல்கள் தான் வரட்டி எறிவதை விளக்கின் திரியென தொடங்கி வைக்கிறது. வரட்டி உள்ள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, ஆனால் எழுதியிருக்கிறார். மாடுகளை மேய்க்க, அவற்றை குளிப்பாட்ட, புல்லறுத்து போட, பால் கறக்க, மாட்டுக்கொட்டைகளே ஒரு அறையே உருவாக்கி அவற்றோடு உறங்க என்று தனது வாழ்வை மாடுகளோடு மட்டுமே கழித்து ஒரு நாள் இறந்து போனால் பாப்பாத்தி பாட்டி. சமைக்க, தண்ணீர் சுட வைக்க, நெல் அவிக்க, குளிர்காய என எதற்கெல்லாமோ மாட்டுக்கொட்டகையின் பரணில் அடுக்கிய வரட்டிகளை பலமுறை நான் எடுத்திருக்கிறேன். பாட்டி இறந்த அன்று அவளை எரியூட்டுவதற்காக வரட்டி எடுக்க அப்பா என்னை பரணில் ஏற்றிவிட்டார். நடுங்கிய விரல்களால் பரணில் அடுக்கியிருந்த வரட்டிகளை ஒவ்வொன்றாக எடுத்து கீழே போடுகிறேன். வரட்டியில் ஒட்டிய வைக்கோல் அனைத்திலும் பாட்டியின் நரம்புகளே தெரிகின்றன. இது நரம்பு. இந்த வரட்டியை பார்த்து கூட தான் அந்த கவிதையை புரிஞ்சுக்க முடியும். ஆக இந்த அரங்கிலே பங்கேற்றவர்கள்
சமகாலத்தில் என்னோடு எழுதி கொண்டிருப்பவர்கள். இந்த நூலை வெளியிட்ட பாக்யராஜ் அவர்கள் கடந்த காலத்தில் என்னிடம் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய கலைஞன். அந்த கவிதையை அவர் ஏதோ திக்கித்தெரிய சொன்னார். நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட படங்களில் கம்பீரமாக நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான், எனக்கு பின்னால் அடக்கமாக நின்று கொண்டிருப்பாய் நீ. உன் இனத்து கற்புக்கரசிகளை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான், என் இனத்தின் அயோக்கியர்கள் பட்டியல் தெரிந்தும் அமைதியாக இருப்பாய் நீ. நீ எனக்கு இருப்பதை பிறர் கேட்டாலொழிய சொல்லிக் கொள்வதில்லை நான் உனக்கு இருப்பதை ஆதாரங்கள் அணிந்து பறைசாற்றியாக வேண்டும் நீ. எனக்கு பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை என்று இந்த கவிதை முடியும். இதுதான் ஆனந்த விகடனில் வந்து அந்த முத்தர் கவிதை. உண்மையை எழுதுகிறேன், இயன்றவரை எளிமையாக எழுதுகிறேன், எல்லோருக்கும் புரிவது போல் எழுதுகிறேன். இந்த சமூகத்துக்கு நான் என்ன பங்களிப்பு செய்தேன் என்று யாரும் நம்ம எதிர்காலத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்று எனக்கு தெரிந்த மொழியில், நானும் பள்ளிக்கூடத்தில் பள்ளி இறுதி வகுப்பில் 3 முறை ஃபெயில் ஆகிட்டோம் தான். அதுக்கு நீங்களும் பாரத தேசம் தான் காரணம். ஏன்னா நான் கணக்கு அப்போல்லாம் எஸ்எல்சி படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் படித்தேன், தோத்துட்டேன். 2வதும் அங்கேயும் சேர்ந்து படிக்கணும் அதே கல்லூரியில். அப்போல்லாம் அடுத்து வர பசங்க நம்ம ஒரு வில்லன் மாதிரி பார்ப்பானுங்க. 3வதாக படிக்க முடியாது, 2ஆம் முறை ஃபெயில் ஆகிட்டேன். 3வது சேர்த்துக்க முடியாது சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், அக்டோபர் எழுதுன்னு ஒன்று விட்டு, அக்டோபர்னு எல்லாத்தையுமே எழுதணும். அப்படி எழுதும்போது கணக்கு அன்றைக்கி 2வது நாளே கணக்கு பறித்தேன். தேரம்பாடம் தெரிஞ்சு போச்சு. அப்போ தான் காஞ்சிபுரத்தில் ராஜா திரையரங்கத்தில் 16 வயதில் படம் பார்த்தேன். அதை எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன். அப்படி எழுதி கொடுத்துட்டு போகிறதுக்கு காரணம், எனக்கு பக்கத்தில் இருக்கணும் பேப்பராக வாங்கிட்டே இருக்கான். அடிஷ்னல் பேப்பருக்கு கணக்கு போட்டு தரத்துக்கு ஒரு பேப்பரை விட ஃபில்லப் பண்ணாமல் என் நிலைமை எப்படி இருக்கும்? அவங்ககிட்ட கோச்சிக்கிட்டு தான் இருந்த பொண்ணை கொடுத்து நான் வெளியில் வந்துட்டேன். வந்த பிறகு அந்த படம் பார்த்தேன். எனக்கு ஆர்வம் இதில், அவ்வளோதான். எல்லாருக்கும் நான் முன்மாதிரியாக எடுத்துக்கணும்னு சொல்ல வரல. ஒருத்தன் சிற்பி, ஒருத்தன் கவிஞன், ஒருத்தன் ஓவியன், ஒருத்தன் வணிகன், ஒருத்தன் வித்தைக்காரன், ஒருத்தன் ஞாபக சக்திக்காரன், ஒருத்தன் விவசாயி, ஒருத்தன் கணித மேதை. இந்த மனித குலத்தின் திறமைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியானவை. அதை கண்டறியதான் கல்வி தோற்று போய்விட்டது. அரங்கிலே இருக்கிற இந்த பள்ளிக்கூட வகுப்பில் இருக்கிற 50 பேரில் யார் கவிஞன், யார் ஓவியன், யார் சிற்பி, யார் கணக்கு போடுகிறவன், யார் தலைவன், யார் அறவுரையாளன், யார் சொற்பொழிவாளன் என்றெல்லாம் கண்டுபிடிக்கிற திறனை இந்த கல்வித்துறை இழந்து விட்டது. அதன் விளைவுதான் எல்லோருக்கும் உடுப்ப மாட்டுகிறோம், எல்லோருக்கும் டை கட்டுகிறோம், இந்நேர வரைக்கும் உருவாக்க முடியவில்லை. அவனவன் முட்டி மோதி வர வேண்டியிருக்கிறது. அப்படி முட்டி மோடி வந்தவர்கள் தான் நான் ஒருத்தன். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வெளியூர்களிலிருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள். தேனியிலேருந்து, ஆண்டிப்பேட்டிலேருந்து பெண்ணரசி கண்ணன் வந்திருக்கிறார், இதுக்காக வந்திருக்கிறார். இன்றைக்கி இரவே புறப்பட்டு போகிறார். என் உறவினர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். மகாலட்சுமி, கவிஞர் மகாலட்சுமி வந்திருக்கிறார். மகாலட்சுமி இந்த கூட்டத்தில் 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட்டாங்க, முடியல, நேரம் இல்லை. அதுபோல் நிறைய பேர் வாய்ப்பு கேட்டாங்க, இல்லை நேரம் இல்லை, எல்லோரோடும் சேர்ந்து பயணிப்பேன். இங்கே வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஊடகவியலாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த அரங்கத்தினருக்கு அருமையான ஒத்துழைப்பு. என்னை அரங்கத்திற்குள் 3 மணிக்கு தான் அனுமதித்தார்கள். ஆனால் 2 மணிக்கே இதெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டார்கள். எனக்கான வேலை அவர்கள் மூலம் நடக்கிறது. அப்போ 4 மணிக்கு அனுமதிச்சாங்க, 5 மணிக்கு அனுமதிச்சாங்க. மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த அரங்க நிர்வாகிகளுக்கு, வந்த ஊடகவியல் சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, கலை இலக்கியம் சார்ந்த அன்பர்களுக்கு, இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருக்கும் நான் யாரையும் விடவில்லை என்று நினைக்கிறேன். யாராவது விட்டுருக்கேன்? யாரும் இல்லை. சொல்லுவாங்க என் நினைவு சரியாக இருக்குமானால், அந்த மாதிரி சந்தேகம்லாம் வரக்கூடாது. என் நினைவு சரியாக இருக்குமானால் 1950 என்று நினைக்கிறேன். அதை தப்பித்துக் கொள்வதற்கானது. தெரிந்தால் சொல்லணும், எல்லாம் விட்டுணும். எனவே உண்மையாகவும் இயல்பாகவும் இருப்போம். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது, என் நெஞ்சம் இனிக்கிறது. இந்த நாட்டுக்கென்று இதை நான் கொடுத்தேன் என உள்ளம் கேட்கிறது, என் உள்ளம் கேட்கிறது. முன்னோர் வெட்டிய குளங்களிலே நான் மூழ்கி குளிக்கின்றேன். என் மன்னர்கள் வெட்டிய ஏரியில் நீந்தி இனிமை காண்கின்றேன். நான் இனிமை காண்கின்றேன். நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது, நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது. இந்த நாட்டுக்கென்று அதை நான் கொடுத்தேன் என உள்ளம் கேட்கிறது. யாரோ நட்ட செடி ஒன்று எனக்கு மரமாய் அசைகிறது, யாரோ நட்ட செடி ஒன்று எனக்கு மரமாய் அசைகிறது. நேற்று எவரோ போட்ட விதை ஒன்று எனக்கு பழமாய் விழுகிறது. யாரோ விதைத்த நெல்மணி எனக்கு சோறாய் சுவைக்கிறது. உழவன் வியர்வையில் விளைந்த கரும்பு எனக்கு சாராய் இனிக்கிறது. யாரோ சமைத்த பாதைகளில் என் பயணம் தொடர்கிறது. நேற்று எவரோ கட்டிய கோயில் கோபுரம் என்னை அழைக்கிறது. யாரோ கொடுத்த மின்விளக்கு ஒளியில் இருளை எரிக்கின்றேன்.
பின்னர் எவரோ வரைந்த ஓவியம் ஒன்றின் எழிலில் திளைக்கின்றேன். யாரோ கண்ட மருந்துகளால் என் நோய்களை தீர்க்கின்றேன். எவரோ எழுதிய நூல்களினால் என் அறிவை திறக்கின்றேன். யாரோ நெய்த ஆடைகளால் என் ஆளுமை உயர்கிறது. எவரோ இயக்கும் வாகனத்தில் என் பயணங்கள் தொடர்கிறது. யாரோ இசைத்த இசையொன்று எனக்கு இதயத்தில் நுழைகிறது. பின்னர் எவரோ பாடிய பாடலின் உண்மைகள் எனக்குள் செய்கிறது. இந்த நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து என் நெஞ்சம் இனிக்கிறது. இந்த நாட்டுக்கென்று எதை நான் கொடுத்தேன் என உள்ளம் கேட்கிறது. அந்த கேள்வியின் விளைவுதான் என் கவிதை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.